கர்நாடகா மேகதாது அணையை கட்டுறதுல இருக்கிற டேட்டா பற்றி இப்போ பார்க்கலாம். அதனால் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன விதத்தில் கஷ்டம் வரும்னு தெரிஞ்சுக்கலாம். அங்கேயும் விவசாயிங்க இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், அதுதான் நம்மளோட எண்ணம். கடைசியாக கமெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம். ஆக்சுவலாக 177 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தரணும்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் அதை எப்போவுமே சரியாக கொடுத்ததே இல்லை. சில நேரங்களில் கர்நாடகாவில் மழை பெஞ்சு ஓவராக வெள்ளம் வந்துருச்சுன்னா தான் திறந்து விடுறாங்க. அந்த மாதிரி 2022-23 400 டிஎம்சி தண்ணீரை திறந்து விட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு டேம் தான் காவிரி படுகையில் இருக்குது. அது மேட்டூர் டேம். அவங்கக்கிட்ட 4 டேம் இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த 400 டிஎம்சியை சேர்த்து வைக்கிற மாதிரி நம்மக்கிட்ட டேமே கிடையாது. அப்போ அந்த தண்ணியும் நம்மளுக்கு யூஸ் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் எவ்வளோ கிலோமீட்டர் இந்த காவிரி ஆறு ஓடுதுன்னா 320 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் 416 கிலோமீட்டர் அளவுக்கு ஓடுது. கர்நாடகாவை விட அதிக தூரம் தமிழ்நாட்டில் தான் ஓடுது. அப்போ தமிழ்நாட்டுக்கு தான் விவசாயிகளுக்கு தண்ணி தேவை அதிகமாக இருக்குது. அவங்களோட டேமோட கெப்பாசிட்டி பார்த்தா சின்ன சின்ன டேம்னால கெப்பாசிட்டி கம்மி தான். ஆனால் எல்லா டேமோட கெப்பாசிட்டியும் ஒன்றா கூட்டுனா 114 டிஎம்சி அளவுக்கு அவங்க தேக்கி வைக்க முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே டேம் 93 டிஎம்சி அளவுக்கு தேக்கி வைக்க முடியும். அதுவும் அவங்ககிட்ட கெப்பாசிட்டி அதிகம், எல்லா டேமையும் ஒன்றா கூட்டி பார்த்தா. இதை தவிர விவசாயிகளோட நிலம் அங்கே எவ்வளவு இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குன்னா, அவங்கக்கிட்ட 14 லட்சம் ஏக்கர் அளவுக்கு விவசாயிகள் அந்த காவிரி படுகையில் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாடு 29 லட்சம் ஏக்கர் அளவுக்கு தேவைப்படுறதா இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் 2.5 மடங்கு அளவுக்கு தேவை இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ரொம்ப அதிகமான தண்ணி தேவையாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுக்கு தேவையான தண்ணி அதுலேருந்து கிடைக்கல. இப்போ 4 டேம் போக 5வது டேமாக தமிழ்நாட்டோட பார்டரில் தமிழ்நாட்டு பார்டர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர், பெங்களூர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர், அந்த மாதிரி தூரத்தில் மேகதாது அணையை கட்டலான்னு நினைக்கிறாங்க. அப்படி கட்டுறதுல அதனோட கெப்பாசிட்டி 67 டிஎம்சியாக இருக்குது. பெங்களூருக்கு ஒட்டுமொத்த குடிநீர் தேவையே ஒரு 27 டிஎம்சியாக தான் இருக்குது. அப்போ அதுலேயும் ஒரு 2.5 மடங்கு அதிகமான ஒரு இது கட்டுறாங்க. அவ்வளவு தண்ணி அங்கே எதுக்கு தேவைப்படுதுன்னு தெரியல. அதை தவிர இந்த அணையை கட்டிட்டாங்கன்னா நம்மளுக்கு காவிரி ஆற்றுலேருந்து நம்மளுக்கு வர்ற தண்ணி ஆல்மோஸ்ட் 0 ஆயிருங்கிற மாதிரி இருக்குது. இதை பற்றின ஆரோக்கியமான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இதுக்கு எப்படி ஒரு நீர் மேலாண்மை பண்ணி எப்படி ஒரு தீர்வு காணலாங்கிறத